கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். ராணுவ தளபதி உட்பட அனைத்தையும் நியமிக்கும் கர்தினால் சாமர சம்பத் பரபரப்பு தகவல். ஏமாற்றப்பட்ட வேட்பாளர்களும் போலி கையொப்பங்களும். தமிழரசு கட்சிக்கு எதிராக தொகுதி கிளை அதிரடி. கடனில் சிக்கியுள்ள விவசாயிகளுக்கு அரசாங்கம் விசேட திட்டம். பிள்ளையானுக்கு நீதிமன்றம் வழங்கியுள்ள உத்தரவு. மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பெயரில் மோசடி, மக்களுக்கு காவல்துறை எச்சரிக்கை. நீர்க்கட்டணம் செலுத்தாதோருக்கு முக்கிய அறிவிப்பு. அமெரிக்காவுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஈரான் வெளியிட்ட எதிர்மறையான தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். தற்போதைய அரசாங்க தலைவர்கள் 3 மாதங்களுக்கு ஒருமுறை மல்வத்த மற்றும் அஸ்கரி மகாநாயக்க தேரர்களை சந்தித்து அவர்களின் ஆசைகளை பெற்றாலும் திரைக்கு பின்னால் உள்ள உண்மையான முடிவுகளை கொழும்பு பேராயர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் எடுக்கின்றார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார். ஒரு பௌத்த துறவியுடனான கலந்துரையாடலின் போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அங்கு ராணுவ தளபதி உட்பட உயர் பதவிகளுக்கான நியமனங்களுக்கு பின்னால் கர்தினாலே இருப்பதாக அவர் நேரடியாக குற்றம் சாட்டினார். 3 மாதங்களுக்கு ஒரு முறை அரசாங்க அதிகாரிகள் சென்று நமது வணக்கத்துக்குரிய மகாநாயகர்களை சந்திக்கின்றார்கள். ஆனால் வேலையை செய்வது கர்தினால் தான். ராணுவ தளபதி உட்பட அனைத்தையும் கர்தினாலே நியமிக்கின்றார். அடுத்து ராணுவ தளபதி பெர்னாண்டோ உட்பட வணக்கத்துக்குரியவராக இருப்பார் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் மற்றும் பதில் பொதுச் செயலாளர் ஆகியோர் தங்களது பதவிகளில் இருந்து உடனடியாக விலக வேண்டும் என்று கோரி காங்கேசன்துறை தொகுதி கிளை உத்தியோகபூர்வ கோரிக்கையை முன்வைத்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கடந்த 2 ஆண்டுகளாக கட்சிகள் இடம்பெற்றதாக கூறப்படும் பல்வேறு முறைகேடுகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. அதில் 2025 மே மாதம் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது வலிவடக்கு பிரதேச சபைக்கான வேட்புமனு தாக்குதலின் முறைகேடுகள் இடம்பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 1க்கு மேற்பட்ட வேட்புமனு படிவங்கள் பயன்படுத்தப்பட்டதோடு சில வேட்பாளர்கள் ஏமாற்றப்பட்டதோடு போலி கையொப்பங்களும் இடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் பலமுறை நேரிலும் எழுத்து மூலமாகவும் கட்சி தலைமையின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் எந்தவித விசாரணையோ நடவடிக்கையோ மேற்கொள்ளப்படவில்லை என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தங்கள் விவசாய நடவடிக்கைகளை தொடர் அதிக வட்டி விகிதத்தில் கடன் வாங்க வேண்டியுள்ள விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க ஒரு வங்கியை தொடங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு வசதி, கட்டுமானம் மற்றும் நீர்வளங்கள் துறை பிரதி அமைச்சர் டிபி சரத் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அடுத்த 2 அல்லது 3 பருவங்களில் நாங்கள் விவசாய சங்கங்களை அமைத்து விவசாயிகளுக்கு தேவையான பணத்தை வழங்குவோம். நமது விவசாயிகள் மிகுந்த கடனில் உள்ளார்கள். அவர்கள் வட்டிக்கு கடன் கொடுப்பவர்களிடம் கடன் பட்டுள்ளனர். அதனால் அவர்களால் கடனை திருப்பிச் செலுத்தவோ அல்லது தங்கள் நெல்லை விற்கவோ முடியவில்லை. அவர்கள் வட்டிக்கு கடன் வாங்குவதால் உற்பத்தி செலவுகள் அதிகரிக்கின்றது. எனவே நாங்கள் ஒரு வங்கியை தொடங்க திட்டமிட்டுள்ளோம். இதன் மூலம் ஒவ்வொரு விவசாயிக்கும் ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் உற்பத்தி செலவை வழங்குவோம். நாங்கள் சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒவ்வொரு விவசாய நிறுவனத்திலும் ஒரு வேளாண்மை உதவி மையத்தை நிறுத்த திட்டமிட்டுள்ளோம். உலகின் மிகவும் மேம்பட்ட இயந்திரங்கள், பெரிய டிராக்டர்கள், அறுவடை இயந்திரங்கள், ட்ரோன்கள், களையெடுக்கு மற்றும் கட்டும் இயந்திரங்களை நாங்கள் கொண்டு வருவோம். அந்த நிறுவனங்கள் மூலம் விவசாயிகளின் தேவைகளை மலிவு விலையில் பூர்த்தி செய்ய ஏற்பாடுகளை செய்வோம். நாங்கள் 1.5 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கின்றோம். விவசாயிகள் எழுப்பும் ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளிப்பதற்காகவே நாங்கள் 5 ஆண்டுகளுக்கு ஆட்சிக்கு வந்தோம் என்றார். பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவநேசதுரை சந்திரகாந்தனுக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் 5 கொலை சம்பவங்கள் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையிலேயே அவருக்கு விளக்கமறியல் நீடிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் அவருக்கு இந்த உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. அதன்படி பிள்ளையான் எதிர்வரும் 24ஆம் திகதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதேவேளை குறித்த வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பெயரில் மோசடியொன்று இடம்பெறுவதாக காவல்துறை பொதுமக்களை எச்சரித்துள்ளது.
தெரிவித்துள்ளது. அந்த திணைக்களத்தின் பெயரில் போலி குறுஞ்செய்திகளை அனுப்பி பொதுமக்களின் தனிப்பட்ட மற்றும் வங்கித் தரவுகளை திருடுகின்ற செயற்பாடு இடம்பெறுவதாக சுட்டிக்காட்டப்பட்டது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்திலிருந்து வருவதாக தோன்றும் இந்த குறுஞ்செய்திகளில் வீதி போக்குவரத்து விதிமீறல்களுக்காக அபராத தொகையை ஒரு வாரத்திற்குள் செலுத்துமாறு கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த செய்திகளில் உள்ள சந்தேகத்திற்கிடமான இணைய இணைப்புகள் மூலம் பொதுமக்களை மோசடிக்கு உள்ளாக்க முயற்சிப்பதாக தெரியவந்துள்ளது. இது தொடர்பான எந்தவொரு அறிவித்தலையும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் விடுக்கவில்லை என்றும், இந்த செய்திகள் முற்றிலும் போலியானவை என்றும் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபர் WPJ செனவரட்ன தெரிவித்துள்ளார். குறுஞ்செய்தியில் உள்ள இணைப்புகளை திறக்க வேண்டாம் என்றும், தனிப்பட்ட அல்லது வங்கித் தரவுகளை வழங்க வேண்டாம் என்றும், இத்தகைய மோசடி செய்திகளுக்கு பதிலளிக்க வேண்டாம் என்றும் அவர் பொதுமக்களிடம் கோரியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது இருப்பின் உடனடியாக அருகிலுள்ள காவல்துறை நிலையத்திற்கு அறிவிக்குமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நிலுவையிலுள்ள நீர்க்கட்டணங்களை வசூலிப்பதற்காக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை இன்று முதல் ஒரு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்துள்ளது. அதன்படி இன்று முதல் 19ஆம் திகதி வரையிலான காலம் நீர் விநியோக துண்டிப்பு வாரம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு நடவடிக்கை முக்கியமாக பல பகுதிகளை குறிவைத்து செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பு 1 முதல் கொழும்பு 15 வரையிலான அனைத்து பகுதிகள், மகரகம பிரிவு மற்றும் கோட்டை பிரிவிலும் நீர் விநியோகம் துண்டிக்க என்று கூறப்பட்டுள்ளது. எனவே தொடர்ச்சியான நீர் விநியோகத்தை பேணுவதற்காக வாடிக்கையாளர்கள் தங்களின் நிலுவை கட்டணங்களை 2026 ஜூலை 13ஆம் தேதிக்கு முன்னர் செலுத்துமாறு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒரு நெருக்கடி கட்டத்தை எட்டியுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அத்துடன் வாஷிங்டன் தனது கடமைகளை தொடர்ந்து மீறும் வரை பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் அமெரிக்காவுடன் செய்து கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் உள்ள தனது கடமைகளை நிறைவேற்றப் போவதில்லை என்று ஈரான் தெரிவித்தது. தெஹ்ரானின் நிலைப்பாடு கடமைகளுக்கு ஈடாக கடமை என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டது என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். ஈரானை இஸ்லாமிய குடியரசு ஒப்பந்தங்களை மீறியதாக யாரும் குற்றம் சாட்ட முடியாது. எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்கள் கடமைகளும் மற்ற தரப்பினரின் கடமைகளும் தெளிவாக உள்ளன. மேலும் அவற்றை ஆவணப்படுத்தவும் முடியும் என்று கூறிய அவர், வாஷிங்டன் பல்வேறு சாக்குப்போக்குகளின் கீழ் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் பல்வேறு பிரிவுகளை மீறுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராணுவ தளபதி உட்பட அனைத்தையும் நியமிக்கும் கர்தினால் சாமர சம்பத் பரபரப்பு தகவல். ஏமாற்றப்பட்ட வேட்பாளர்களும் போலி கையொப்பங்களும். தமிழரசு கட்சிக்கு எதிராக தொகுதி கிளை அதிரடி. கடனில் சிக்கியுள்ள விவசாயிகளுக்கு அரசாங்கம் விசேட திட்டம். பிள்ளையானுக்கு நீதிமன்றம் வழங்கியுள்ள உத்தரவு. மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பெயரில் மோசடி. மக்களுக்கு காவல்துறை எச்சரிக்கை. நீர்க்கட்டணம் செலுத்தாதோருக்கு முக்கிய அறிவிப்பு. அமெரிக்காவுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஈரான் வெளியிட்ட எதிர்மறையான தகவல். இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள IBC தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.